ஆதியாகமம் அதிகாரம் 25 வசனம் 1. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். 2. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்குஷனையும் தோம்னானையும் மேம்தானையும் மீதியானரையும் இஸ்பாக்கையும் பூவாவையும் பெற்றார்கள். 3. யாக்குஷன் சோபாவையும் தோனாவையும் பெற்றான். தோனானுடைய குமாரர் அசுரும் லொத்சீம் லியோமீம் என்பவர்கள். வசனம் 4. மீதியானவருடைய குமாரர்கள் எப்பார், ஆனோக், அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்துராளின் பிள்ளைகள். வசனம் 5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். வசனம் 6. ஆபிரகாமுக்கு இந்த மறுமனை ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தன் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரர்களாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். வசனம் 7. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். வசனம் 8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறைவயதும் முதிர்ந்த பூரண ஆயுசுள்ள பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். வசனம் 9. அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரோம்க்கு எதிரே எத்தியோனான செகாரின் குமாரனாகிய எப்ரோமின் நிலத்தில் உள்ள மக்போலா என்னப்பட்ட குகையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். வசனம் 10. அந்த நிலத்தை எத்தியான் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியும் சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். வசனம் 11. ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லாகாயிரி என்னும் துறவுக்கு சமீபமாக ஈசாக்கு குடியிருந்தான். வசனம் 12. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தானாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. வசனம் 13. பற்பல சந்ததிகளாய் பிரிந்து இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலினுடைய மூத்த மகன் நெபியாத் என் பின்பு கோதார், அத்பிலேல், மிப்சாம். 14. மிப்சாமா, தூமா, மாசா, ஆதார், தேமா, ஏத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்களே. வசனம் 16. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்திற்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்கள் இவைகளே. வசனம் 17. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாருடனே சேர்க்கப்பட்டான். வசனம் 18. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்து எதிராக அசிரியாவுக்கும் போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். அது அவன் சகோதரர்கள் எல்லோருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. வசனம் 19. ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணி இருக்கும் பொழுது 40 வயதாயிருந்தான். அவன் பதனாராம் என்னும் சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியாகிய சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரனம் ஆனவள். 21. மல்லியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். வசனம் 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளையை
ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், எப்படியானால் எனக்கு எப்படி என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். வசனம் 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜாதிகள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார்கள் மற்றொரு ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். வசனம் 24. பிரசவகாலம் பூரணமான போதோ அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. வசனம் 25. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமமும் அங்கி போர்த்தினவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். வசனம் 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அவன் பெற்றபொழுது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். வசனம் 27. அந்த பிள்ளைகள் பெரியவர்களான போதோ ஏசா வேட்டையாடி வல்லவனும் வினஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். வசனம் 28. ஏசா வேட்டையாடி கொண்டு இருக்கிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியுமாய் இருந்தனாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேலே பட்சமாயிருந்தாள். வசனம் 29. ஒரு நாள் ஏசா வெளியே இருந்து களைத்து வந்தபோதோ யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். வசனம் 30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழை நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ரோமம் என்கிற ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. 31. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திரன் பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். வசனம் 32. அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திரம் பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். வசனம் 33. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திரத்தை அவனுக்கு விற்று போட்டான். வசனம் 34. அப்பொழுது யாக்கோபு சாவுக்கு அப்பத்தை பங்கு ஏற்று கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். அப்படியே ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.